ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகி ரவையை வச்சு உப்புமா கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி கம்பு ரவையும் கிடைக்கும், அதுலேயும் இதே மாதிரி செய்யலாம். இது தாங்க ராகி ரவை. இது வந்து நீங்கள் இட்லியாகவும் சுடலாம், இல்லை உப்புமா கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து இது உப்புமா கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ராகி ரவையை எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஃபைன் பவுடராகவே இருக்கும். இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை வந்து பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அது கொதிக்கட்டும். அதுக்கு இடையில வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சுக்கோங்க. அதோட வெங்காயம் பொடிசா நறுக்குன காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை கொட்டிட்டு அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு மூடியை வச்சு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இதில் 95% நம்மளுக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ வந்து நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு தட்டில் பரத்தி ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஓரளவுக்கு ஆற விட்டுருங்க. கை பொறுக்க சூடு வந்ததுக்கப்புறம் கையில் வந்து எண்ணெயை தொட்டுட்டு நல்லா உருண்டை பதத்தில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி வச்ச எல்லா உருண்டையுமே நான் ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டில் வந்து அடிக்க எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச உருண்டையை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தாச்சுன்னா சூப்பரான கேப்பரவை உப்புமா கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். இதை நாட்டு சக்கரை நெய்யோடையும் சாப்பிடலாம், இல்லைனா சட்னி தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.